மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க இந்திய நாளில் முக்கியமான அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக இருக்குது. இந்த நாளில் அம்பு உறவினர்களுக்கும் அம்பு மக்களுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த இனிய நாளில் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்து உங்கள் அனைவரோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கும் நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கும். இன்றைய நாளில் நமக்கு நடக்கிறது எல்லாம் நல்லதே தான் நடக்க போகுது. நல்லதே நம்ம என்ஜாய் பண்ணுவோம். இந்த நாள் ஃபுல்லாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. இந்த நானும் உங்களை போல இந்த என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறேன். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு ஒரு வகையில் மோட்டிவேஷனாக இருக்கும் எதிர்பார்க்குறேன். ஸோ இன்றைக்கு கிறிஸ்மஸை முன்னிட்டு எங்களோட வீட்டில் எங்களோட அம்மா விதவிதமான கறிகள் அப்படி சாப்பாடெல்லாம் சமைச்சிருக்காங்க. அது என்னென்ன சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் இருக்குது. இந்த ரைஸ் சமைச்சிருக்காங்க. ஆனால் முட்டை ஓடலை ரைஸுக்குள்ள. மரக்கறியும் இலை ஓத்திருக்காங்க மனத்துக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பப்பட பொரியல் என்ன எனக்கு 3 பப்படம் வேணும். ஆனால் வீட்டில் இந்த 4 பப்பட பொரியல் நம்பச்சிருக்கா, 5 பப்பட பொரியல் நம்பச்சிருக்காரு. இந்த வெங்காய சம்பளம் இந்த வச்சிருக்கா அம்மா. இது என்ன பார்க்கும். இது என்னன்னா சிக்கன். இந்த வீட்டோட ஆட்கள் இருக்காங்க, அவங்க சிக்கன் தான் சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு சிக்கன் சமைச்சிருக்கா அம்மா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோக்குள்ள பிறத்தல் அதையும் கொஞ்சம் போல நம்ம வச்சிருக்கா எல்லாம். இது என்னது எல்லாரும் கண்டுபிடிப்பீங்களா? இது வித்தியாசமான ஒரு ஃப்ரை. என்னன்னு சொன்னீங்கன்னா கத்தரிக்காய் ரவுண்டாக வெட்டி போட்டு அதை மாவில் போட்டு பிணைஞ்சி அதை பிடிச்சிருக்கா. பார்க்குறதுக்கு நம்ம கொப்பத்தரமாகித்தான் இருக்கு முடி. ஆனால் நல்லா ஃப்ரைஸியாக பிடிச்சிருக்கா அந்த அம்மா. இன்னும் சரியில்லை, கிறிஸ்மஸ் தானே, அதான் அவ்வளோ ஸ்பெஷல் சமையல். இந்தியாவில் எல்லாத்தோடையும் சேர்த்து ஃப்ரைட் வச்சிருக்கு. ஏன்னா எனக்கு அப்படியும் பழமையாக அந்த நாளில் இருந்து இந்த பிரியாணி சாப்பாடு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு கட்டாயமானுக்கு ஃப்ரைட் முக்கியம். ஃப்ரைட் இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன். அதனால் ஃப்ரைட் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த யாருங்க சாப்பிட்றதுக்கு வாழை இலெல்லாம் வெத்தி அம்மா அவ்வளோ வடிவா நீட்டாக கழுவி வச்சிருக்காங்க பாருங்க. சித்திக்கலாம் இருக்குது. ஆனால் வாழை இலை கடும் சின்ன அடிக்கு எனக்கும் காணா. இந்த வாழை இதில் எப்படி சாப்பிடுறப்ப இப்படி வச்சு சாப்பிடக்குள்ள இது செய்யும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் இப்படியும் கடும் வித்தியாசமான சாப்பாடுகளெல்லாம் அம்மா செஞ்சிருக்காரு. இந்த கிறிஸ்மஸ் முன்னுக்கு உங்கள் ஒவ்வொருவர வீட்டையும் எப்படி என்ன மாதிரி சமையல் இந்த எல்லாருக்கும் இலங்கையில் வாழ்வ அனைத்து உறவினர்களுக்கும் இந்த அனைவருக்கு வீட்டையும் கடும் ஸ்பெஷல் சாப்பாடாக தான் இருக்கும் எதிர்பார்க்குறோம். பிரியாணியாக இருக்கும், தம் பிரியாணியாக இருக்கும், சிக்கன் ஃப்ரைட் ரைஸாக இருக்கும், அதுவும் ஸ்பெஷலாக தான் இருக்கும் இந்த எல்லா வீட்லேயும். அதே போல் இந்த எங்களோட வீட்டையும் இப்படி ஒரு சாப்பாடு ஐட்டம் 3, 4, 5, 6ஓட சேர்த்து எங்களை சோறு அவ்வளோதான் இந்த ஸ்பெஷல். இந்த சாப்பாட்டை நாங்கள் போட்டு சாப்பிடுவோம். போட்டு சாப்பிடக்கூடாது எப்படியான சுகைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் அந்த டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு காணொலியில் சேர்ப்போம். பரவாயில்ல, சோறு நல்லா தான் இருக்குது. இந்த சீரி சம்பாவில் சமைச்சிருக்காங்க, சோறு நல்லா இருக்குது. என்ன இந்த கோழி கல்லாத்தான் கூட ஃப்ரை கடுமையாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க சரிக்கு அம்மா அன்றைக்கு. இந்த ஸ்பெஷல் வேலை எல்லாம் கடும் ஸ்பெஷல் இருக்கு. நல்லா இருக்கு சாப்பாடு. அப்படி லெவலில் இருக்கு. என்ன சரியா சாப்பாடு சோடாக்குள்ள சேசிக்காலாம் போட்டு வச்சுருக்காங்க. கூட எல்லாரும் புதினாலாம் போடுவாங்க. ஆனால் எங்களால் இந்த சேசிக்காலாம் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு.